பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் உங்களை யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வீடியோல இருந்து ஒரு புதிய தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நாம் ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னம் என்கிற புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். God responds to those who are hungry for him. யாரெல்லாம் தேவன் மீது பசியாக அல்லது வாஞ்சையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறார் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு 5 காரியத்தை வரக்கூடிய நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று நான் கூறியிருந்தேன். அதில் முதலாவது காரியத்தை கடந்த வீடியோவில் நம்ம தியானித்தோம். குறிப்பாக ஏசாயா 44:3 மற்றும் 4வது வசனத்தை மையமாக வைத்து தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த காலை நேரத்திலும் தொடர்ந்து அடுத்த ஒரு காரியத்தை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். You will seek me and find me when you seek me with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். 2 வார்த்தையை சுட்டி காட்ட விரும்புகிறேன். முழு இருதயத்தோடும் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ தேவனை அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய முழு இருதயத்தோடு தேடுகிறார்களோ அவர்களால் தேவனை கண்டுபிடிக்க முடியும் என்று தேவன் ஒரு உறுதியை இந்த வசனத்தில் அளிக்கிறார். God gives an assurance in this verse. அப்போ தேவன் தாமாகவே ஒரு உறுதியை அளிக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் அப்படிங்கிறத நீங்க சிந்தித்து பாருங்க. இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனை தேடும் நேரம் அல்லது தேவனுடைய சமூகத்தில் நாம் செலவு செய்யும் நேரம் ஒருபோதும் நிச்சயமாக அது வீணாக போகாது. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன். அப்போ தேவனுடைய சமூகத்துல நீங்க 1 நிமிஷம் செலவு பண்ணாலும் சரி, இல்ல பல மணி நேரங்கள் செலவழித்தாலும் அது ஒரு நாளும் வீணாக போகாது. அதற்கு ஏற்ற நிறைவான பலனை தேவன் தருவார். அப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், நாம் தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிறோமா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரெல்லாம் முழு இருதயத்தோடு தேடுகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் தேவனை கண்டுபிடிக்க முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, முழு இருதயம் அப்படின்னா என்ன? கட்டாயத்தினால் அல்ல. யாராவது நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி நீ தேடு அப்படின்னு சொல்றதுனால நம்ம தேடுறப்ப என்ன பண்ண மாட்டோம்? கண்டிப்பா கண்டுபிடிக்க மாட்டோம். 2வது, கடமைக்காக, சும்மா ஒரு கடமைக்காக, நேம் சேக்காக நம்ம தேவனை தேடுறோம் அப்படின்னா அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. மாறாக யாருடைய கட்டாயத்தினால் அல்ல, கடமைக்காக அல்ல, எனக்கு தேவன் மீது இருக்கிற அந்த அன்பினால், எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவின் அடிப்படையில் நான் தேவனை என்னுடைய முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நான் அவரை கண்டுபிடிக்க என்னால் இயலும். அப்போ 2வது, தேவனுடைய பிரசன்னத்தை யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அல்லது தேவனுடைய பிரசன்னத்தின் மீது யாரெல்லாம் வாஞ்சையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தரும் 2வது ஆசீர்வாதம், தேவனோடு ஒரு சந்திப்பு. யாரெல்லாம் முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. அண்ட் என்கவுண்டர் வித் காட். அதுதான் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு தருகிற 2வது ஆசீர்வாதம். யாரெல்லாம் அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறார்களோ அவர்களுக்கு தேவனோடு ஒரு சந்திப்பு ஏற்படும். எனவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நான் தேவனை தேடுகிற நபராக இருக்கிறேனா? ஒருவேளை தேடுகிற நபராக இருந்தாலும் கட்டாயத்தினால் அல்லது கடமைக்காக நான் தேடுகிற நபராக இருந்தால் என்னால் தேவனை ஒருபோதும் கண்டுபிடிக்க இயலாது. மாறாக கட்டாயத்தினால் அல்ல, கடமைக்காக அல்ல, என்னுடைய முழு இருதயத்தோடும் அவர் மீது எனக்கு இருக்கிற அன்பினால், அவருடைய உறவினால் நான் அவரை தேடுவேனானால் அவரை என்னால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அவரோடு எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சந்திப்பு உண்டாகும். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு என்கவுண்டர் கிடைக்கும். இது தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணிப்போம். கட்டாயத்தினால் அல்ல, கடமைக்காக அல்ல, முழு இருதயத்தோடு தேவனை நாம் தேடுவோம். தேடுகிற பட்சத்தில் அவரை கண்டுபிடிப்போம். அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
ஆமென்.